என் சீஸை நகர்த்தியது யார்? மாற்றம். வேலையிலும் வாழ்க்கையிலும் எல்லா நேரங்களிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தொடர்ந்து மாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பது நீங்கள் அறிந்த விஷயம்தான். இதை எதிர்கொள்வதற்கு சிறந்த வழி மாற்றத்தை புரிந்து கொள்வதற்கான புதிய கண்ணோட்டத்தை வளர்த்துக் கொள்வது மட்டும்தான். மாற்றம் நிகழும் என்று எதிர்பார்த்து மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்க முடிவு செய்து தன் உள்ளுணர்வுகளின் மீது நம்பிக்கை கொண்டு மாற்றம் எப்பொழுது நிகழும் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ப தன்னை மாற்றி அமைத்துக் கொள்வதுதான் மிக சிறந்த வழி. நாம் எதிர்பார்க்கிறோமோ இல்லையோ மாற்றம் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே மாற்றத்தை நாம் எதிர்பார்க்காமல் இருந்தாலோ அல்லது அதை தேடாமல் இருந்தாலோ மட்டுமே அந்த மாற்றம் நமக்கு ஆச்சரியம் அளிக்கும். மாற்றம் எல்லா இடங்களிலும் நிகழ்கின்றது. நாம் எவ்வளவு விரைவாக நம்மை அதற்கு ஏற்ப மாற்றிக்கொள்கிறோமோ நாம் அவ்வளவு சிறப்பாக விளங்குவோம் என்பதுதான் இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டுள்ள பாடம். ஒரு சமயத்தில் சிறப்பாக வேலை செய்த ஒரு உத்தி மாற்றப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை எப்பொழுதும் கவனத்தில் கொள்ளுங்கள். உங்களுடைய பழைய சீஸ் மட்டுமே உங்களுக்கான ஒரே சீஸ் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். எனவே மாற்றத்தோடு சேர்ந்து பயணம் செய்ய தொடங்குங்கள். மாற்றத்தை முழு மனதோடு வரவேற்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களிடம் சீஸ் இருந்தால் அது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். உங்கள் சீஸ் உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதை நீங்கள் உங்கள் பிடிக்குள் வைத்துக் கொள்ள நினைப்பீர்கள். மாற்றத்திற்கு ஏற்ப நீங்கள் மாறவில்லை எனில் நீங்கள் அழிந்து போகக்கூடும். உங்களுக்கு பயமே இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? சீஸை அடிக்கடி முகர்ந்து பாருங்கள். அப்பொழுதுதான் அது எப்பொழுது பழையதாகின்றது என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஒரு புதிய திசையில் பயணிப்பது புதிய சீஸை கண்டுபிடிக்க உதவும். நீங்கள் பயப்படுவதை நிறுத்தும் பொழுது மகிழ்ச்சியாக உணர்வீர்கள். உங்கள் புதிய சீஸை சுவைப்பது போல் கற்பனை செய்வது அந்த சீஸிற்கு உங்களை விரைவாக இட்டுச் செல்லும். பழைய சீஸை எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமாக தூக்கி எறிகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு விரைவில் புதிய சீஸை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். சீஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருப்பதை விட புதிர்கட்டத்தில் அதை தேடுவது அதிக பாதுகாப்பானது. பழைய நம்பிக்கைகள் புதிய சீஸுக்கு உங்களை இட்டு செல்லாது. புதிய சீஸை உங்களால் கண்டுபிடித்து சுவைக்க முடியும் என்பதை உணரும் பொழுது நீங்கள் உங்களை பயணத்திற்கு மாற்றுவீர்கள். சிறிய மாற்றங்களை முன்னதாகவே கண்டு கொள்வது இனி வரவிருக்கும் பெரிய மாற்றங்களுக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்வதற்கு உதவும். மாற்றம் நிகழ்கிறது. சீஸ் நகர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. மாற்றத்தை எதிர்பாருங்கள். சீஸ் நகர்த்தப்படலாம் என்று எதிர்பாருங்கள். மாற்றத்தை கண்காணியுங்கள். சீஸை அடிக்கடி முகர்ந்து பாருங்கள். அப்பொழுதுதான் அது எப்பொழுது பழையதாகின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். மாற்றத்திற்கு ஏற்ப உங்களை விரைவாக மாற்றிக்கொள்ளுங்கள். பழைய சீஸை நீங்கள் எவ்வளவு வேகமாக தூக்கி எறிகிறீர்களோ அவ்வளவு விரைவில் நீங்கள் புதிய சீஸை கண்டுபிடிப்பீர்கள். மாறுங்கள். சீஸோடு சேர்ந்து நீங்களும் நகர்ந்து செல்லுங்கள். மாற்றத்தை மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள். சாகச பயணத்தை அனுபவியுங்கள். புதிய சீஸின் சுவையை கொண்டாடுங்கள். விரைவாக மாறி அதை மீண்டும் மீண்டும் அனுபவிப்பதற்கு தயாராக இருங்கள். சீஸ் நகர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. முற்றும்.